ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் மசாலா உதிராமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் சுவையாக நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், அதாவது பச்சரிசி மாவும், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், தேவையான அளவுக்கு உப்பும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும், 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலையும் இந்த எலுமிச்சப்பழ சாறுலையுமே இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றியோ அப்படி இல்லைன்னா தெளிச்சு விட்டோ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக நிறைய ஊற்றிடாதீங்க. மசாலா ரொம்ப தண்ணி ஆயிட்டு அப்படின்னா அந்த மீன்களில் நம்மளுக்கு சரியாக ஒட்டி வராது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெத்திலி மீனில் இந்த மசாலா எல்லாம் ராவுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கிடலாம். நல்லா சாஃப்டாகவே கலந்து விட்டுக்கோங்க. மீன்கள்லாம் நம்மளுக்கு பிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் மசாலாவை ராவி வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்தி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் நம்ம ஒவ்வொரு மீன்களையாக சேர்த்துடலாம். முதல்ல தீ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துருங்க. இந்த மீன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறது மாதிரி ஆயிரும். முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு அதை திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் திருப்பி போட முடியல தானாகவே அழகாக திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த சைடும் திருப்பி போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது. அதுவும் சீக்கிரமே நம்மளுக்கு அழகாக குக் ஆகி வந்துடும். முதல்ல போடும் போச்சுல அந்த எண்ணெயினுடைய சலசலப்புக்கும் இந்த மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் உள்ள சலசலப்புக்கும் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். மீன்கள் எல்லாம் நல்லா சூப்பரா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதே மெத்தடில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வெளியில நல்லா மொறுமொறுப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க பொருட்களை பார்த்திருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சுதான் இந்த நெத்திலி மீன் வறுவல் செஞ்சிருக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரச சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டில் நெத்திலி மீன் வறுவல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.